அவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. லாஸ்ட் சண்டே நமக்கு வர முடியவில்லை. அன்ஃபார்ச்சுனேட்டாட்டு நம்ம வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதித்தோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, நல்ல ஒரு வெதரை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுவாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின நற்செய்தி நூல், த காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான், சாப்டர் 2 verse 4. இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தையை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளும். யாராவது ஒருவர் வாசிப்பீர்களா? இயேசுவானவர் தம்முடைய தாயாராகிய மரியாளை பார்த்து சொல்கிற அருமையான வார்த்தை. அதற்கு இயேசு, ஸ்திரீ, கிறிஸ்து இயேசு சொல்கிறார். முதலாவது அற்புதம், கனாவூரிலே நடைபெற்ற முதலாவது அற்புதம். இந்த முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாக இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட, தாயாரோடு கூட சொல்லுகிற வார்த்தை, என் வேளை இன்னும் வரவில்லை. மை அவர் ஹாஸ் நாட் yet come. என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். ஒரு சமயம், ஒரு வேளைக்காக அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு வேளை உண்டு, அந்த வேளையில் நான் செயல்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வேளை உண்டு, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பிரசன்னம் உண்டு. கர்த்தர் தமக்கு ஏற்ற வேளையை அவர் தருகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற காலத்தில், ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறவர் உங்கள் பாடுகளை, உங்கள் வேதனைகளை, உங்கள் வருத்தங்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய பலவீனங்களை பார்க்கிற கர்த்தர் இந்த நாளிலே, நான் ஏற்ற வேளையிலே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை குணமாக்குவேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்கிறார். வேளைகள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள், நம்முடைய நாட்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு வேளையை அவர் தம்மிடத்திலே வைத்திருக்கிறவராயிருக்க. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அவர் தம்முடைய வேலையை உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். உடைய திட்டத்தை, ஒரு சித்தத்தை, உங்கள் மேல் வைத்திருக்கிற ஒரு சித்தத்தை, நோக்கத்தை அவர் தருகிறவராயிருக்கிறார். சில வேளைகள் நம்ம அறியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்துக்கு செல்லும் முன்பாக சீசர்களோடு கூட 40 நாட்கள் அளவாக பேசுகிறார். அவர்களை திடப்படுத்துகிறார், அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே நாம் வரும்போது, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும்போது, தமிழ் பைபிளில் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டதை பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாக காத்திருங்கள் என்று சொல்கிறார். பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்கிறார். அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், we need to wait for God. அவருக்கு காத்திருக்க வேண்டும். அவருக்கு காத்திருந்து அவருடைய வேலையை, அவருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொல்கிறார். எதை குறித்து சொல்கிறார்? பிதாவினுடைய சித்தம். பிதாவினுடைய சித்தம் இந்த பூமியில் அவர் பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொல்கிறார். இது பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். என்ன வாக்குத்தத்தம்? நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன் என்ற ஒரு திட்டம், ஒரு சித்தம் உண்டாயிருக்கிறது. 2025 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. ஆனால் இதற்கு முன்பதாகவே, பிஃபோர் 800 years பேக், யோவேல் தீர்க்கதரிசி இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிதாவினுடைய வாக்கு தத்தம்,
இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மீட்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை சொல்வார்கள். ஆமென். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை சொல்வார்கள். இந்த தரிசனங்கள் உங்கள் மத்தியிலே பிதாவுடைய சித்த நிறைவேறும்படியாக காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவும் இதைத்தான் சொல்லுகிறார். அவர் சொல்லி 10 நாட்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அக்கினிமயமான நாவுகள் அவருடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டது. அவருடைய நாவிலே இறங்கியது. அவர்கள் பற்பல பாசைகளை பேசினார்கள். அந்நிய பாசைகளை பேசினார்கள். பிதாவானுடைய சித்தம் அங்கே நிறைவேறியது. பரிசுத்த ஆவியான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். இது 12ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நிறைவேறுகிறது. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அதே தீர்க்க தரிசனமானது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்ட அதே தீர்க்க தரிசனமானது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வேலை வருகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே என்மேல் ஆவியை ஊற்றும், பரிசுத்த ஆவியை ஊற்றும் என்று நாம் ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் தம்முடைய வேளையிலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளுவார். ஏற்ற நாட்களிலே அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி அபிஷேகத்தை தருகிறவராயிருக்கிறார். நாம் என்னத்தை பெற்றுக்கொண்டாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகம் உங்களை விட்டு ஒரு நாளும் மாறாது. இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வேலைகள், அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து நிற்க வேண்டும். வெயிட் ஃபார் த லார்ட், வெயிட் ஃபார் மை டைம். என்னுடைய நேரத்திற்காக, என்னுடைய நாட்களுக்காக நாம் தேவனுக்காக நாம் காத்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி இதை காத்திருப்பதை குறித்து அருமையான ஒரு வசனத்தை சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் வசனம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை பார்ப்போமானால், the book of Isaiah chapter 40 verse 31 பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், they shall renew their strength, they shall mount up with wings like eagles, they shall run and not be weary, they shall walk and not faint. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள், அவருக்காக காத்திருக்கிற வேளையில், ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். 1800 ஒரு பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர் ஜார்ஜ் முல்லர் காணப்பட்டார். இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் முல்லர் ஆர்ஃபனேஜ் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். இந்த ஆர்ஃபனேஜே தேவனுடைய சித்தத்தின்படியே தேவனுடைய நடத்தலுக்கென்று அவர் வழி நடத்தி வந்தார். எந்த மனிதரிடத்திலோ அவர் டொனேஷன் ஆஃபரிங் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனுக்கு காத்திருந்து அவர் இந்த ஆர்ஃபனேஜை நடத்தியிருந்தார். ஒரு நாள் காலை வேளையில் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் அவருக்கு பிள்ளைகளுக்கு தேவையான, இந்த ஆர்ஃபனேஜ் கிட்ஸுக்கு தேவையான பிரெட் அண்ட் மில்க் கிடைக்கவில்லை. எல்லாரும் டேபிளில் அமர்ந்தார்கள். பிரெட் வேண்டும், மில்க் வேண்டும். அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் அவர்கள் எல்லாரையும் எழும்பி நிற்க சொல்லி ஜெபிக்க சொன்னார். எல்லாரும் ஜெபித்தார்கள். Dear Father, you have planned a food for us. Give me the food. We are waiting for you. We are waiting for the food from your hand. உடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை, இந்த ஃபூடை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்து நிற்கிறோம் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். They are waiting for the breakfast. ஆனால் திடீரென கர்த்தருடைய வேலை அந்த வேளையில் இறங்கினபடினாலே திடீரென்ற அந்த கதவை, டோரை ஒருவர் நாக் பண்ணினார். டோரை நாக் பண்ணின போது, திறந்த போது ஒரு பேக்கரியை சேர்ந்த ஓனர். அவர் சொல்லுகிறார், நேற்று நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை, உறக்கமில்லாமல் இருந்தேன், அங்குமிங்குமாக புரண்டு கொண்டிருந்தேன்.
அப்பொழுது ஒரு சத்தம் என்னோடு கூட பேசி, நாளை காலையில் நீ பேக் பண்ணுகிற எல்லா பிரெட்டையும் இந்த ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு கொடுக்கும்படியாக என்னோடு கூட ஒருவர் பேசின சத்தத்தை கேட்டேன். அப்படியே கால வேளையிலே அநேக பிரெட்டை பேக் பண்ணி அந்த ஆர்ஃபனேஜுக்கு, ஜார்ஜ் முல்லருடைய ஆர்ஃபனேஜுக்கு அவர் கொண்டு வந்து சேர்த்தார். அவர்கள் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அந்த பிள்ளைகளுடைய, அந்த ஆர்ஃபனேஜ் கிட்ஸுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த வார்த்தைகளை, அந்த அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு காத்திருந்த பிள்ளைகளுக்கு அந்த ஃபுட்டானது ப்ரொவைட் பண்ணி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். வித்தின் 10 minutesல இன்னொருவர் வந்து கதவை நாக் பண்ணினார். அவர் சொன்னார், நான் ஒரு பெரிய மில்கை கொண்டு செல்கிறேன். சடன்லி உங்கள் அருகாமையில் வரும்போது இந்த மில்க் கேன் வந்து பிரேக் ஆயிட்டது. அது ட்ராப் ஆட்டு மில்க் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது. இதை என்னால் அங்கு வரை கொண்டு சேர்க்க முடியாது. எனவே இந்த மில்கெல்லாம் இந்த ஆர்ஃபனேஜ் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன் என்று அந்த இடத்திலே அந்த மில்க் கேன் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டார். மில்க்குக்காக காத்து கொண்டது ஆர்ஃபனேஜ் பிள்ளைகள், பிரெட்டுக்காக காத்து கொண்ட ஆர்ஃபனேஜ் பிள்ளைகள். அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவர்களுடைய காத்திருக்குதலை கர்த்தர் கேட்டார். அந்த காத்திருந்து கர்த்தர் அற்புதமாக, அதிசயமாக அவர்கள் தேவைகளை சந்தித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நெக்ஸ்ட் டைமில், நெக்ஸ்ட் மினிட்ல என்னது நடக்கும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தமது சித்தத்தின்படி, அவருடைய வேலையின்படி, அவருடைய திட்டத்தின்படி உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவருக்காக நாம் காத்து நிற்க வேண்டும். அவருடைய வேலை, அவருடைய சித்தம், அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், வெயிட் ஃபார் த லார்ட். கர்த்தருக்காக நாம் காத்து நிற்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் 33.5 வருடம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஃபர்ஸ்ட் 30 இயர்ஸில் அவர் காத்திருந்தார். அபிஷேகத்திற்காக காத்திருந்தார், ஞானஸ்தானத்துக்காக காத்திருந்தார். 40 நாட்களும் வனாந்தரத்திலே, எரிகோவின் மலைகளிலே அவர் நின்று கொண்டு, அவர் உபவாசத்தோடு கூட இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஜெபித்து கொண்டிருந்தார், காத்து கொண்டிருந்தார். தேவனுடைய பிரசன்னத்திற்காக அவர் காத்திருந்தார். அவர் யோவானிடத்திலே இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21, 22 வசனங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவார். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு ஜெபம் பண்ணுகையிலே வானம் திறக்கப்பட்டது. யோர்தான் நதியிலிருந்து அவர் வெளி வருகிற வேளையிலே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எந்த காத்திருப்புதலால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் அவர் பெற்றுக்கொள். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, நீர் என்னுடைய நேச குமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். He waited for 30 years. 30 வருஷம் காத்திருந்தார். 30 வருஷம் காத்திருந்த போது அவர் ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார். இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நாம் காத்திருக்கும்போது கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். 30 வயதில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். 30 வயதில் இந்த பெரிய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, ஆதியிலே உண்டாக்கப்பட்ட 6ஆம் நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உருவாக்கினார். ஆதாம் எப்படி உருவாக்கினார்? ஒரு சின்ன குழந்தையாக உருவாக்கவில்லை, அல்லது ஒரு டீனேஜாக இருக்கும்போது ஆதாமை உருவாக்கவில்லை. ஒரு முழு புருஷனாக அவர் இந்த உலகத்திலே கொண்டு வைத்தார். முழு புருஷனாக 30 years ஓல்டு மதிக்கத்தக்கதான் ஒரு புருஷனாக ஆதாமை கொண்டு வந்தார். அவனுக்கு அயர்ந்த நித்திரை, ஒரு செடேஷன் கொடுக்கப்பட்டது. அதிலே முதலாவதாக உலகத்தில் செடேஷன் கொடுக்கப்பட்ட நாள். ஆதாமுக்கு 30 வயதிலே செடேஷன் கொடுக்கப்பட்ட அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அந்த எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். ஆதாமையும் ஏவாளையும் ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி வைத்தார்.
இந்த 30வது வயதில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். ஆதி மனிதன் செய்த பாவத்து நிமித்தமாக, டிஸ்ஒபீடியன்ட் நிமித்தமாக, கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவனிடத்திலே உலகத்திலே பாவம் இறங்கி வேண்டது. இந்த 2வது ஆதாமாகிய இயேசுவானவர் உங்களுக்காக, நமக்காக இந்த உலகத்திலே 30வது வயதிலே அவர் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். யோர்தானிலிருந்து அவர் கரை ஏறின உடனே பிதாவானவர் வானம் திறக்கப்பட புறாவை போல வடிவம் கண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். அவர் 40 நாளளவும் வனாந்தரத்திலே புசியாமலும் குடியாமலும் இருந்து காத்திருந்தார். இந்த ஆசீர்வாதங்களை, இந்த அபிஷேகத்திற்காக நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படும். ஓல்ட் டெஸ்டமெண்ட் புஸ்தகத்தில், பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் வரும்போது, யாத்திராகம் 34வது அதிகாரத்தில் வருகிறதான சம்பவம், மோசேயானவன் சீனாய் மலையில் கொடுமுடியில் உயரமான இடத்திற்கு ஏறுகிறார். 40 நாட்கள் அளவும் அவன் வனாந்தரத்திலே அந்த மலையிலே, சீனாய் மலையிலே கர்த்தருக்காக காத்திருந்தான். வாசிக்கலாம். 34வது அதிகாரம் 28வது வசனம். ஆமென். போதும், தேங்க்யூ. அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமல் இரவும் பகலும் 40 நாட்கள் காத்திருந்தான். இந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக தேவனுடைய நியமங்களை, தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுடைய கட்டளைகளை, உலகம் அனைத்துள்ள ஜனங்களுக்கு இந்த கட்டளைகளை பெறுவதற்காக மோசேயானவன் சீனாய் மலையில் 40 நாட்கள் அளவும் காத்திருந்தான். புசியாமலும் குடியாமலும் காத்திருந்தான். காத்திருந்ததன் பிற்பாடு தான் நமக்கு கிடைக்கப்படுறதான இந்த பிரமாணங்கள், நமக்கு கொடுக்கப்பட்டதான இந்த அற்புதமான நியமங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கொடுக்கப்பட்ட அத்தனை 10 கட்டளைகளும் சீனாய் மலையிலிருந்து இந்த மோசேயானவன் பெற்றுக்கொண்டு வந்தான். காத்திருத்தலினால் கிடைக்கப்பட்டதான பிரமாணங்கள். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் அருமையான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் தருகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அளவும் காத்திருந்தார். முதல் 30 வருடமும் காத்திருந்தார். மோசேயானவன் காத்திருந்தான். காத்திருந்ததினால பிரமாணங்களை பெற்றுக்கொண்டான். இந்த பிரமாணங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு வசனங்களை வெளிப்படுத்துவதற்கு, தேவன் உங்களுக்கு ஆவியானவர் மகிமையாக உங்களுக்கு வெளிப்படுவதற்கு தேவன் கொடுக்கிறதான காரியம் காத்து நிற்க வேண்டும். வெயிட் ஃபார் த லார்ட். அவர் காத்திருக்கும் போது உங்கள் அற்புதங்களை, அதிசயங்களை தருகிறவராயிருக்கிறார். காத்திருக்குதல் மாத்திரமல்ல, காத்திருப்பதில் ஒரு பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். வறுமையாய் நான் காத்திருக்கிறேன், ஜபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன் என்பதல்ல, பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். பி பேஷியன்ட் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட். கர்த்தருக்காக நாம் எப்பொழுதும் பொறுமையோடு கூட காத்து நிற்க வேண்டும். இதோ இன்று ஜபிக்கிறேன், நாளை ஜபிக்கிறேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை, அடையாளம் செய்யவில்லை என்று நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. பொறுமையோடு கூட பொறுமையோடு கூட காத்து நிற்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தமிழில் ஒரு அருமையான ப்ரோவர்ஸ் உண்டு, பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையோடு கூட நாம் காத்திருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்கிறவராயிருக்கிறார். யோபின் பொறுமையை குறித்து இங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு எவ்வளவு பொறுமையாக கர்த்தருக்கு காத்திருந்தான். யோபுனுடைய வாழ்க்கையானது மிகுந்த சோதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, யோபின் பொறுமையை பாருங்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. யோபு போல சோதிக்கப்பட்ட எந்த மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. நம்முடைய சோதனைகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது யோபையை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள்லாம் சின்ன கஷ்டங்களாம், சின்ன பாடுகள் தான். யோபு அதிகமாக சோதிக்கப்பட்டான்.
ஒரு நாளிலே அவனுடைய ஒட்டகங்கள் எல்லாம் பறந்து போய்விட்டு, ஒட்டகங்கள் எல்லாம் அந்நியர்கள் எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஆடுகள் 7000 ஆடுகள் இருந்தது. 7000 ஆடுகளையும் அந்நியர்கள் வந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். ஒரு கூடாரம் விழுந்து அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். அவருடைய குமாரரும் குமாரத்திகளும் இழந்து போட்டார்கள். எல்லாரும் மரித்து போட்டார்கள். அந்த மனைவியும் அவரை பரிகசித்தார். என்றாலும் கர்த்தரிடத்திலே பொறுமையோடு கூட காத்திருந்தான். கர்த்தர் எப்படி நீடிய இரக்கம் மிகுந்த தயவுள்ளவராய் இருந்தாரோ அதுபோல யோபு மிகுந்த பொறுமையோடு கூட காத்திருந்தான். இந்த யோபியின் பொறுமையை குறித்து தீர்க்க தரிசனமாக கடந்த நாட்களிலே காணப்பட்ட இந்த பொறுமையை குறித்து அப்போஸ்தலனாகிய யாக்கோபு இங்கே எழுதுகிறார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற யோபியின் பொறுமை மிகுந்த பொறுமையாய் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் இழந்த போதிலும் நீடிய பொறுமையுள்ளவனாய் காணப்பட்டான். கடைசியில் பொறுமை நிமித்தமாக கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு இரண்டத்தனியான ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஜோப் சாப்டர் 42 verse 10 வாசிக்கும்போது, கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கும்போது, நீடிய பொறுமையோடு கூட காத்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் he will give you double portion. கர்த்தர் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, உங்கள் இலச்சைக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக the Lord will give you double portion. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக உங்களை வெட்கப்படுத்தலாம், உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம். God will give you double portion. கர்த்தர் உங்களுக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறவராயிருக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு என்னது தேவை, எப்பொழுது தேவை என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய வேலை வரும்போது அவர் எல்லாவற்றையும் காத்திருக்க வேண்டும். பவுல் இதை குறித்து எழுதும்போது எபிரேயருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம், ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 36 வாசிக்கும் போது இந்த பொறுமையை குறித்து நாம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, for you have need of endurance so that நீடிய பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீடிய பொறுமையோடு கூட காத்து இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். இந்த காத்திருக்குதல் மிகுந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வாழ்க்கையிலே தருகிறதா இருக்கிறது. இன்றைக்கு 2 கேரக்டரை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவன் பொறுமை இல்லாதவனாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளாமல் போனான். ஒருவன் மிகுந்த நீடிய பொறுமையோடு கூட இருந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ராஜாவாகிய சவுல், முதலாவது ராஜாவாகிய சவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். சவுலை குறித்து தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் சொல்கிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பாருங்கள், நீ எனக்கு முன்பே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கும்படி 7 நாட்கள் காத்து நிற்க வேண்டும். வெயிட் ஃபார் 7 days. 7 நாட்கள் காத்து இருக்கும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் 7 நாள் காத்திருந்தானா? அவன் ராஜாவாகிவிட்டான். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் ராஜாவாக மாறிவிட்டான். அவனை குறித்து வாசிக்கும்போது 13வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனே சர்வாங்க தகன பலிகளை
செலுத்தினான். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை அவனே செலுத்தினான். ஒரு ஆசாரியனுக்குரிய காரியம். ஆசாரியனுக்குரிய காரியத்தை ராஜாவாகிய சவுல் செய்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசியில நான் வரும் வரை காத்திரு, நான் வரும் வரை காத்திரு. அவனுக்கு இங்கே பொறுமை இல்லை. ராஜாவாகிய சவுலுக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதபடி அவனே ஆசாரியத்துவத்தின் பணியை மேற்கொள்கிறான். அவனே இந்த காரியத்தை செய்கிறான். இது தேவனுக்கு முன்பாக தவறாய் காணப்பட்டது. அவருடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது என்று சொல்கிறார். அவருடைய ராஜ்ய பாரத்தை இழந்து விட்டான். பெலிஸ்தியரின் கையிலே அவன் ஒப்புக் கொடுக்கப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சவுலை போல அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் தேவனுக்காக பொறுமையோடு கூட காத்து நிற்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார். செகண்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம எல்லாருக்கும் இந்த யோசேப்பு தேவனுக்கு முன்பாக பொறுமையோடு கூட காத்திருந்தார். யோசேப்புக்கு தேவன் பலவிதமான சொப்பனங்களை தரிசனங்களை கொடுத்தார். அநேக சொப்பனங்களை தரிசனங்களை அவன் பெற்றுக்கொண்டான். நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமத்தில் 37வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். யோபுடைய தரிசனத்தை குறித்து யோபு ஒரு சொப்பனம் கொண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தமாக அவனை இன்னும் அதிகமாக அவன் சகோதரர்கள் பகைத்தார்கள். சொப்பனம் கொடுத்தது யார்? தேவன். தரிசனத்தை சொப்பனத்தை சொன்னது சகோதரிடத்தில் சொன்னான். அவன் சகோதரர்களோ அவன் மேல் எரிச்சல் அடைந்து ஜலசாகி அவனை அங்கே எகிப்துக்கு விற்று போட்டார்கள். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். போர்த்திபானுடைய வீட்டிலே வைக்கப்பட்டான். பிறகு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான். சிறைச்சாலையில் 13 வருஷம் காத்திருந்தான். நீடிய பொறுமையோடு 13 years 13 வருஷம் யோசேப்பு காத்திருந்தான். அவன் முறுமுறுக்கவில்லை. அந்த தரிசனத்தை சொப்பனத்தை குறித்து நான் சொப்பனம் கண்டேனே, சொப்பனத்தை நடைபெறவில்லையே, வாக்குத்தத்தம் நிறை கொடுக்கப்பட்டதே, வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை என்று ஒரு கொஸ்டின் கேட்கலாம். பொறுமையோடு கூட நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்தான். சவுலை போல அவன் அவசரப்படவில்லை. நீடிய பொறுமையோடு கூட யோசேப்பு காத்து கொண்டிருந்தான். யோசேப்போடு கூட தேவனாகிய கர்த்தர் இருந்தார். வேத வசனம் அடிக்கடி நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். நீடிய பொறுமையோடு கூட இருக்கும்போது, வாஞ்சியோடு கூட நீடித்த நாட்கள் நீங்கள் காத்து நிற்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதுதான் நிச்சயமான காரியம். அல்லேலூயா. நீங்களும் பொறுமையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு கூட யோசேப்போடு கூட இருந்தார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது. 20, 21வது வசனங்களை வாசிக்கும்போது யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். யோசேப்பின் ராஜாவான கட்டளை அடித்து அவனை அழைத்து வரும் வரையிலும் அவன் கட்டுகளிலே காவலிலே வைக்கப்பட்டிருந்தான். யோசேப்பு பொறுமையோடு கூட காத்திருந்தான். ஏற்ற நாட்களில் திவேளை வந்தபோது, காட்ஸ் டைம் வந்தபோது அவன் விடுவிக்கப்பட்டான். ராஜாவே அவனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு நேராக கொண்டு செல்லப்படுகிறார். இதை தாவீது தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார். 105வது சங்கீதத்திலே வாசிக்கும்போது மிக அருமையாக எழுதப்பட்டிருக்கு. தாவீது யோசேப்பை குறித்து எழுதுவோர் 105வது சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது அருமையான வார்த்தை சொல்லப்பட்ட 17வது வசனத்தை பாருங்கள். அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். யார்? யோசேப்பை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனுக்கும் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியுமாக மாற்றினான். ராஜா ஆள் அனுப்பி அவனை அழைத்து சென்றான். இன்றைக்கு நீங்கள் காத்திருக்கும்போது ராஜாவாகி ஏசப்பா, ராஜாவாகி இயேசு கிறிஸ்து உங்களை அழைப்பார், உங்களை சேர்த்து கொள்வார், உங்களை அணைத்து கொள்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து செட்டைகள் அடைத்து பறப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, பட் தோஸ் ஹூ வெயிட் ஆன் த லார்ட் தே ஷால் இன்ஹெரிட் த எர்த். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சேம் சாப்டரில் நம்ம வாசிக்கலாம். 37வது சங்கீதத்தில் 34வது வசனம் கடைசி வசனம் சொல்லுது, வெயிட் ஃபார் த லார்ட் அண்ட் கீப் ஹிஸ் வே.
And he shall exalt you to inherit the land. When the wicked are cut off, you shall see it. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே எல்லாவற்றையும் பூமியை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களாயிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, வெயிட் ஃபார் த லார்ட். அவருடைய வேலை வருகிறதா இருக்கிற. ஒருவேளை அவருடைய வேலை இன்றைக்கு இருக்கலாம், ஒருவேளை நாளை இருக்கலாம். கர்த்தருடைய வேலை உங்கள் மத்தியில் வரும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். வெயிட் ஃபார் த லார்ட். நான் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் அருமையான வசனங்களை வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 27வது சங்கீதம் 14வது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 27:14, வெயிட் ஃபார் த லார்ட், பி ஸ்ட்ராங் அண்ட் டேக் ஹார்ட் அண்ட் வெயிட் ஃபார் த லார்ட். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிருந்து அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. அவர் ஒருவருக்கே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்பீர்களானால் அவர் ஏற்ற வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு திடனை பலனை அவர் தருகிறவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. Glory to God. Amen. God bless you. Now let's all stand and sing a song, then we will continue our communion.